ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SashtiFood பார்க். இன்றைக்கி கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய அரைச்சி விட்ட கதம்ப சாம்பார் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சிடலாங்க. வறுக்கறதுக்கு கடாய் வச்சு ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், வரமிளகாய் நான் 5 சேர்க்குறேன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் நம்ம உள்ளங்கை அளவு எடுத்தால் போதும். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஆயில் சேர்க்காமல் 1 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆயில் விட்டு நல்லா குழைவாக வேக வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கதம்ப சாம்பார் ரெடி பண்ணிடலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் அதிகமாகும். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. அது ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. சின்ன பழமாக இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க. நான் பெரிய பழமாக எடுத்துருக்கறனால 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. தக்காளி நல்லா மசிய வெந்ததும் இது கூட முருங்கைக்காய், கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதை வதக்கி காய் வேகிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் காயை மறுபடியும் வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் காய் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைச்சல் அளவாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு பத்தலைன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு கொதி விட்டுறலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஸ்லோலியே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துருங்க. அது நல்லா மசிஞ்சு வந்துடும். அந்த மசிஞ்ச பருப்பை இதில் ஆட் பண்ணி இதை கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எது பத்தலையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது மேலே கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ அரைச்சி விட்ட கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் விசேஷ வீடுகளில் அதிகமாக செய்வாங்க. இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே டேஸ்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.